இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, ஆண்டின் பொதுக்காலத்தின் 11ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ள நாம் வாய்ஸ் ஆஃப் டிவைன் மெர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய முதல் வாசகத்திலே இறைவன் மோயிசிடம் சொல்லி இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து எவ்வாறு காப்பாற்றப்பட்டார்கள், எவ்வாறு மீட்டெடுக்கப்பட்டார்கள் என்பதை உணரும் விதமாக அறிவிக்கின்றார். ஆக கடவுள் எந்த அளவிற்கு இஸ்ராயேல் மக்கள் மீது அன்பு கொண்டிருக்கின்றார் என்பதை அதைத்தான் நாம் தெளிவாக பார்க்கின்றோம். உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் விட ஒரு தனிப்பட்ட விதமாக கடவுளுடைய பற்றற்ற அன்பு நிறைவாக இருந்தது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஆனால் இஸ்ராயேல் மக்கள் அதற்கு நிகரான மக்களாக வாழ்வதற்கு மறந்து விட்டார்கள், மறுத்து விட்டார்கள். இதைத்தான் கடவுள் இன்றைய நாளிலே முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் மோயிசன் மூலமாக எடுத்துரைக்கின்றார். இன்றும் நாமும் கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். புதிய இனமாக, புதிய வையகமாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய பாவச் செயல்களால் சில நேரங்களிலே கடவுளை விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் கடவுள் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆம், இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, இன்றைய இரண்டாவது வாசகத்திலே பவுல் தனது வலுவின்மையையும் கடவுளின் கிருபையையும் எடுத்துரைக்கின்றார். நான் ஒன்றுமல்ல, வாழ்வது நான் அல்ல, மாறாக என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று சொல்லி என்னால் ஒன்றும் செய்ய இயலாது, ஆனால் கடவுளால் இணையும் பொழுது என்னால் அனைத்தையும் செய்ய முடியும் என்ற உன்னதமான உற்சாகத்தை கொடுக்கின்றார். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே உற்சாகப்படுத்தப்படுகின்றோம். ஆண்டவருடைய உடலை உட்கொள்ளும்போதெல்லாம் நாம் உற்சாகப்படுத்தப்படுகின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆம், என் அன்பிற்கு இனியவர்களே, ஆண்டவர் அங்கே ஒவ்வொரு தூணிலும் துரும்பிலும் செய்யக்கூடிய செயல்களை இந்த நற்செய்தியிலே பார்க்கின்றோம். திரண்டிருந்த மக்கள் ஆயினில்லா ஆடுகளைப் போல இருந்ததை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொள்கின்றார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்ற எண்ணத்திற்கு ஏற்றபடி 12 சீடர்களை பெயர்கள் சொல்லி நியமிக்கின்றார். அவர்களுடைய கடமைகளையும் எடுத்துரைக்கின்றார். அவர்கள் செய்ய வேண்டிய செயல்களையும் எடுத்துரைக்கின்றார். நீங்கள் எங்கெல்லாம் செல்கிறீர்களோ அங்கெல்லாம் இறை பணியை எடுத்துரையுங்கள், நற்செய்தி அறிவியுங்கள், உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லுங்கள். யார் ஒருவர் உங்களுடைய அமைதியை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்வு பெறுவர். யாரெல்லாம் உங்களுடைய அமைதியை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுடைய நிலை வாழ்வு என்பது கேள்விக்குறியாகின்றது என்பதை எடுத்துரைக்கின்றார். ஆக ஆயினில்லா ஆடுகளைப் போல இருக்கும் நம் ஒவ்வொருவருக்காகவும் கடவுள் நியமிக்கும் ஒரு இணைப்பு என்பது நம்முடைய உறவு என்பது தூய ஆவியானுடைய வல்லமை என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆம், என் அன்பிற்கு இனியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்ப்பதை போல ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பார்க்கின்றார். நாம் துவண்டு இருக்கும் பொழுது, துன்பங்களோடு இருக்கும் பொழுது, இன்னல்களை சந்திக்கும் பொழுது, சவால்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் கடவுள் நமக்காக இருக்கின்றார் என்ற உன்னதமான கோட்பாடை நாம் முழுமையாக உணர்ந்திருக்கின்றோமா? அன்று சமாரியர்களுக்கும் பிற இனத்தவர்களுக்கும் நற்செய்தி அறிவிப்பதைப் போல நமக்கும் கடவுள் ஒரு புதிய நற்செய்தியை கொடுத்திருக்கின்றார். அன்பு என்ற கட்டளையின் மூலமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். கடவுள் நம்மை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.